நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல, மேசிவ் அட்டாக், கொலஸ்ட்ரால் கூடுறனாலையும் இருதய ரத்த குழாய்கள் ப்ராப்ளம்னாலையும் இந்த மாரடைப்பு அதிகமா இருக்கு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா தான் ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம். ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா, தோய் அடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தா அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? எப்பயுமே விலை மலிவா இருக்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பீட்ரூட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பீட்ரூட் வந்து விலை கம்மியா இருக்குன்றத விட அதோடைய மருத்துவ பயன்கள், அதோடைய அருமை வந்துட்டு அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு தெரியலையோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. கரெக்டா ஹார்ட் மசில்ஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. ஹார்ட் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், பீட்ரூட் நன்மைகள் என்ன, அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு, பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர், ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி காலையில எழுந்துச்சுன்னு வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ், அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா, நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மியாகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள், பீட்ரூட், ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல, மேசிவ் அட்டாக், கொலஸ்ட்ரால் கூடுறனாலையும் இருதய ரத்த குழாய்கள் ப்ராப்ளம்னாலையும் இந்த மாரடைப்பு அதிகமா இருக்கு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா தான் ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம். ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா, தோய் அடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தா அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? எப்பயுமே விலை மலிவா இருக்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பீட்ரூட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பீட்ரூட் வந்து விலை கம்மியா இருக்குன்றத விட அதோடைய மருத்துவ பயன்கள், அதோடைய அருமை வந்துட்டு அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு தெரியலையோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. ஹார்ட் மசில்ஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. ஹார்ட் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், பீட்ரூட் நன்மைகள் என்ன, அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு, பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு.